பாதிப்பு நடந்து 25 நாள் 30 நாள் கழிச்சு ஒரு ஸ்பாட்ல போயிட்டு எல்லாத்துக்கும் துணிமணி கொடுத்துக்கிட்டு அரிசி பருப்பு கொடுத்துக்கிட்டு மக்களை ஏமாத்துற வேலை செஞ்சீங்களே தவிர மக்களுடைய அடிப்படை தேவைகள் ஏதாவது செஞ்சிருக்கிறதா தமிழக அரசு? மாதம் 1,25,000 கோடி ரூபாய் இந்தியாவுக்கு வருது. அதிலேயே அதிக வரியை செலுத்தக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. அப்போ தமிழ்நாட்டுக்குத்தான் ஸ்டேட் டாக்ஸ் வந்து அதிகமாக வருது. அந்த பணத்தை வச்சு எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட்கள் பண்ணியிருக்கலாம், ரோடு வசதிகள் செய்திருக்கலாம், மத்திய அரசு திட்டங்கள் எவ்வளவோ இருக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து நீங்க தூத்துக்குடி போய் பாருங்க, தூத்துக்குடி டு திருச்செந்தூர் அந்த ரோட்டுக்கு பேரு தேசிய நெடுஞ்சாலை, தேசிய பாதுகாப்பு நெடுஞ்சாலை. அந்த தேசிய பாதுகாப்பு நெடுஞ்சாலையில் வெறும் 33 கிலோமீட்டரை கடப்பதற்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிறது. எங்கு பார்த்தாலும் குண்டு குழியுமாக ரோடு அவ்வளவு கேவலமாக இருக்கின்றது. மத்திய அரசிடம் இருந்து ஒரு கோரிக்கையை வச்சு தன்னுடைய தொகுதிக்கு ஒரு சேவை கூட செய்ய முடியாமல் ஒரு ரோடு வசதி கூட போட முடியாத ஒரு எம்பி தேவையா? மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது தமிழக முதல்வர் அவர்கள் எங்கே இருந்தார், என்ன செய்தார்? உண்மையாலுமே மத்திய அரசு பணம் தரவில்லை என்றால் நீங்கள் வைத்திருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிருக்க வேண்டியதானே? செஞ்சிருக்கீங்களா? அங்க போய் பிஜேபிக்கு ஜால்ரா அடிக்கிறதும், இங்க வந்து எடப்பாடி ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது கருப்பு கொடி காட்டுறதும், கருப்பு கொடை காட்டுறதும், கருப்பு பலன் விடுற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? வெள்ளை கொடி காட்டிக்கிட்டு வெள்ளை பலூன் விட்டுக்கிட்டு 23வது புலிகேசி மாதிரி பிரதமர் அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கிற வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கீங்க. பொது இடத்திலே நமது பாரத பிரதமர் அவர்களை தவறாக பேசிய அமைச்சர் அவர்களையா இருக்கட்டும், அதை தட்டி கேட்காத நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியாக இருக்கட்டும், அவங்க மீது நடவடிக்கை எடுத்தாதான் இந்த நாடு உருப்படும். சென்னை மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? முதல்வரும் அவரோட புதல்வரும் சொன்னதுதான், பாதிப்பு இருந்துச்சுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய தொகுதியில ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொன்னாரு. அப்ப அந்த தொகுதி மக்களுக்கு எதுக்கு 6000 ரூபாய் கொடுத்தீங்க? மத்திய அரசு பணத்தை 6000 ரூபாய் நிதி வந்து யார் கொடுத்தா? மாநில அரசு கொடுத்துச்சா, மத்திய அரசு கொடுத்துச்சா? வணக்கம், முத்துரமேஷ் நாடார், தலைவர் தமிழ்நாடு நாடார் சங்கம். மத்திய அரசு தமிழக அரசுக்கு எந்தவித உதவியும் செய்யவில்லை, நாங்களே தான் எங்களுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொதுக்கூட்ட மேடைகளில் தொடர்ந்து பேசியிருக்கிறார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தென் மாவட்ட மக்களாக இருக்கட்டும், சென்னை மக்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் துயரப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். அப்போது வந்து 6000 ரூபாய் நிதி வந்து யார் கொடுத்தா? மாநில அரசு கொடுத்துச்சா, மத்திய அரசு கொடுத்துச்சா? அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, பணத்தை வந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி. ஆனால் நீங்களும் உங்கள் கட்சிக்காரர்களும் இதில் மிகப்பெரிய ஊழல் செய்ய வேண்டும் என்பதற்காக ரேஷன் கடை மூலம் 6000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டு இன்னும் பாதி மக்களுக்கு போய் சேரலை. மக்கள்லாம் கடும் கொந்தளிப்பில் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவல்லிக்கேணி தொகுதியில் எந்த பாதிப்பும் கிடையாது, ஒரு செட்டு துணி கூட தேங்கலை, என்னோட தொகுதி ரொம்ப நீட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதேமாதிரி குளத்தூர் தொகுதியிலும் ரொம்ப எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னார். சென்னையிலேயே பாதிப்பு இல்லைனார். அப்படி இருக்கும்போது சென்னை வாழ் மக்களுக்கு எதுக்கு நீங்கள் 6000 ரூபா கொடுத்தீங்க? பாதிப்பே இல்லாத சென்னை மக்களுக்கு 6000 ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை வந்து எல்லா மாவட்டத்து மக்களும் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு 1000 ரூபா, பாதிப்பே இல்லாத முதல்வரும் அவரோட புதல்வரும் சொன்னதுதான், பாதிப்பு இருந்துச்சுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய தொகுதியில் ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொன்னார். அப்போ அந்த தொகுதி மக்களுக்கு எதுக்கு 6000 ரூபா கொடுத்தீங்க மத்திய அரசு பணத்தை? அப்போ வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து நாடகம் போட்டு திட்டம் போட்டு மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை செய்து வருகிறீர்கள். மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் எதுவும் செய்யவில்லை. ஜிஎஸ்டி என்று சொல்லப்படுகின்ற சென்ட்ரல் டாக்ஸி, ஸ்டேட் டாக்ஸி வருமானத்தில் மாதம் 1,25,000 கோடி ரூபாய் இந்தியாவுக்கு வருது. அதிலேயே அதிக வரியை செலுத்தக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. அப்போ தமிழ்நாட்டுக்குத்தான் ஸ்டேட் டாக்ஸி வந்து அதிகமாக வருது. அந்த பணத்தை வச்சு எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட்கள் பண்ணியிருக்கலாம், ரோடு வசதிகள் செய்திருக்கலாம், ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம், மத்திய அரசு திட்டங்கள் எவ்வளோ இருக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் தூத்துக்குடி போய் பாருங்க, தூத்துக்குடி டு திருச்செந்தூர் அந்த ரோட்டுக்கு பேரு தேசிய நெடுஞ்சாலை, தேசிய பாதுகாப்பு நெடுஞ்சாலை. அந்த தேசிய பாதுகாப்பு நெடுஞ்சாலையில் வெறும் 33 கிலோமீட்டரை கடப்பதற்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிறது. எங்கு பார்த்தாலும் குண்டு குழியுமாக ரோடு அவ்வளவு கேவலமாக இருக்கின்றது. மத்திய அரசிடம் இருந்து ஒரு கோரிக்கையை வச்சு தன்னுடைய தொகுதிக்கு ஒரு சேவை கூட செய்ய முடியாமல் ஒரு ரோடு வசதி கூட போட முடியாத ஒரு எம்பி தேவையா? மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது தமிழக முதல்வர் அவர்கள் எங்கே இருந்தார், என்ன செய்தார்? தென் மாவட்ட மக்களுக்கு போய் அவர் உடனடியாக ஏதாவது நிவாரணம் செஞ்சாரா? இல்லை கிராமமாக போய் பார்த்தாரா? ஏதோ போட்டோ ஷூட் நடத்துறதுக்காக
பாதிப்பு நடந்து 25 நாள் 30 நாள் கழித்து ஒரு ஸ்பாட்டில் போயிட்டு எல்லாத்துக்கும் துணிமணி கொடுத்துக்கிட்டு அரிசி பருப்பு கொடுத்துக்கிட்டு மக்களை ஏமாத்துற வேலை செஞ்சீங்களே தவிர மக்களுடைய அடிப்படை தேவைகள் ஏதாவது செஞ்சிருக்கிறதா தமிழக அரசு? இப்படிப்பட்ட அரசு மத்திய அரசுக்கு மேலே பழிய போட்டுட்டு தப்பிச்சுக்கலான்னு எப்படி நினைக்கும்? நீங்கள் எத்தனை கோடி ரூபா மத்திய அரசு வாங்கியிருக்கீங்கிற புள்ளி விவரங்களை மத்திய அரசு சொல்லுவாங்க. நீங்கள் இல்லை இல்லைன்னு மறுக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் அப்படி இருந்திருந்தால் உண்மையாலுமே மத்திய அரசு பணம் தரவில்லை என்றால் நீங்கள் வைத்திருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்க வேண்டியதானே? செஞ்சிருக்கீங்களா? அங்கே போய் பிஜேபிக்கு ஜால்ரா அடிக்கிறதும் இங்கே எடப்பாடி ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது கருப்பு கொடி காட்டுறதும் கருப்பு கொடை காட்டுறதும் கருப்பு பலன் விடுற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? வெள்ளை கொடி காட்டிக்கிட்டு வெள்ளை பலூன் விட்டுக்கிட்டு 23வது புலிகேசி மாதிரி பிரதமர் அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கிற வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கீங்க. அது மத்திய அரசு நிதி பெறுவதற்கு தானே? இல்லை உங்களுக்கு மேலே உள்ள வழக்குகளை அவங்க நடவடிக்கை எடுத்துடக்கூடாது, 2G வழக்குகளில் நம்மளை மறுபடியும் தீகார் சிறைக்கு கொண்டு சேர்த்துடக்கூடாதுங்கிற அந்த அடிப்படை காரணமாக தானே இப்படிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு தேவையா? பொது இடத்திலே நமது பாரத பிரதமர் அவர்களை தவறாக பேசிய அமைச்சர் அவர்களையாக இருக்கட்டும், அதை தட்டி கேட்காத நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியாக இருக்கட்டும், அவங்க மீது நடவடிக்கை எடுத்தாதான் இந்த நாடு உருப்படும். ஒவ்வொரு தாய்மார்களும் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர் பெருமக்கள் இந்த மாதிரி ஒரு தவறை செய்த அமைச்சர் மீது கோபத்தில் இருக்கிறார்கள். இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். பொய்யை திரும்பி திரும்பி சொன்னால் அது உண்மையாகிவிடாது. உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதி, அதாவது முதல்வருடைய முன்னாள் முதல்வருடைய மகள், இன்னாள் முதல்வருடைய சகோதரி அவர்கள் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் இருக்கக்கூடிய தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் கிராமமாக ரோடுகள் வசதி, அடிப்படை வசதி ஏதாவது இருக்குதா? நாங்கள் உலகத்திலேயே சிறந்த ஒரு பாராளுமன்ற தொகுதியாக தூத்துக்குடி தொகுதியை மாற்றி காட்டுவோம் என்று சொன்ன நீங்கள் உலகிலேயே ஒஸ்டட் நாடாளுமன்ற தொகுதியாக, மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து தராத நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய தொகுதியாக ரொம்ப தரமட்டமாக்கி நாடாளுடைய தொகுதியை பறித்தது மட்டுமில்லாமல் அந்த தொகுதிக்கு ஒன்றுமே செய்யாத ஒரு உதவாக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்னா அது கனிமொழி தான். கனிமொழி போன்ற ஆட்கள் தேர்தல் வந்தால் நாங்கள் நாடாருன்னு சொல்கிறது, தேர்தல் நடந்துச்சுன்னா கோயிலாக போய் சாமி கும்பிட்றது, தேர்தல் வந்துச்சுன்னா ஐயா வைகுண்டருடைய பக்தர் என்று சொல்வது, தேர்தல் முடிஞ்ச உடனே எங்களுக்கு தெரிஞ்ச ஐயாலாம் பெரியார் தான் சொல்லி மக்களை ஏமாத்துறது, இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வருகின்ற தேர்தலில் தூத்துக்குடி பொதுமக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களும், கிறிஸ்தவ மக்களும், முஸ்லிம் மக்களும், நாடார் சமுதாய மக்களும் இந்த தமிழர் விரோத ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றுவதற்கு முன்னோட்டமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுகவை படி தோல்வி அடைய செய்வார்கள் என்பது உறுதி. இவருடைய வாரிசு அரசியலுக்கு, நாடார் விரோத அரசியலுக்கு முடிவு கட்டுவார்கள் என்பது உறுதி என்பதை தெளிவுபட தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.